எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ which is to talk about work. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி நீயும் உன்னோட ஒர்க் லைஃப்ல அதை அப்ளை பண்ணும்போது if you are happy, I'll be so happy. Hello everyone, வணக்கம் and welcome back to this video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So as I said, என்னோட ஃபேவரட்டான வீடியோ ஒர்க் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதுல நான் ஒரு சில நிஜமாவே ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் கிட்ட இருந்து பார்த்து கத்துக்கிட்ட விஷயங்கள். இப்படிதான் கார்பரேட்ல இருக்கணும், இப்படி இருந்தா ஆக்சுவலி அவ்வளவுதான் யூஆர் மாஸ்டரிங் சம்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் அது. நான் இதை கத்துக்கும் போது ஐ ஃபெல்ட் லைக் இவ்வளோ வருஷம் எனக்கு இது தெரியாம போயிடுச்சே, இப்படியெல்லாம் இருக்குமா, இப்படியெல்லாம் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அது மாதிரி ஐ எம் கோயிங் டு ஷேர் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அபவுட் கார்பரேட் டுடே. இது உன்னோட கெரியர் ஃபுல்லாவே யூஸ் ஆகும். ஆல்ரைட், அதுக்கு முன்னாடி I want to share something that I think can be really useful, especially if you're running a business or planning to start one. Most of the people that are common face பண்ற problem வந்து managing everything across different tools like billing, tracking, sales and managing customer dataன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு tools யூஸ் பண்றாங்க. So managing disconnected system அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மெஸ்ஸியான விஷயம், especially when it comes to business. That's when Odoo comes in. Odoo is an all-in-one business management platform. Like உன்னோட invoicing-ஆ இருக்கட்டும், அதை எப்படி ட்ராக் பண்றது, சேல்ஸ் எவ்வளவு போயிட்டு இருக்கு, கஸ்டமரோட டேட்டா, கஸ்டமர் என்கொயரிஸ் அப்படின்னு உன்னோட ஆபரேஷன்ஸ், ஈவன் உன்னோட வெப்சைட் எல்லாத்தையுமே everything can be managed in one place. As you can see, Odoo brings different functions like CRM, sales and invoicing எல்லாமே single platformல. So you don't have to switch between multiple tools. For example, ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு இன்ஸ்டாகிராம்ல போய் கேட்கிறோம் அப்படின்னா அதோட டீடைல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெப்சைட்ல ஆர்டர் போட சொல்லுவாங்க. கொரியர் ட்ராக்கிங்க்கு தனியா நம்பர் கொடுப்பாங்க. அதோட இன்வாய்ஸ் தனியா இமெயில் அனுப்புவாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் இது இருக்கும்போது இட்ஸ் fully messy. But with Odoo, you can handle entire process with one system. Odoo brings together 45 easy to use applications like invoicing, sales, CRM, project management and etc. And the best part என்னன்னா your first application is completely free for lifetime with unlimited hosting and support. ஒருவேளை நீங்க ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்றீங்க, இல்ல ஃப்ரீலான்சிங், இல்ல ஸ்டார்ட் அப், எதுவா இருந்தாலுமே the best way to handle your business is with Odoo. I'll leave the link in the description and start your journey with Odoo. விஷயம் என்னன்னா, கார்பரேட்ல நம்ம என்னதான் பண்ணாலுமே நம்மள ஒதுக்கி வச்ச மாதிரி, நம்ம என்ன பண்ணாலும் வெளியவே தெரியாத மாதிரி, நம்ம இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் மாதிரி ஆயிரும். அதாவது எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, நம்ம மட்டும் ஒரு தனியா விலக்கி வச்ச மாதிரி, நம்ம என்ன பண்ணாலும் விசிபிளா தெரியறது இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம கண்டிப்பா ஒரு டைம்ல ஃபீல் பண்ணுவோம். அப்படியெல்லாம் இல்லாம நீ ஒரு இடத்துல இருக்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா நீ அவுட் ஷைன் ஆகணும். கண்டிப்பா நீ அப்படியே தெரியணும் எல்லாத்துக்குமே. நீங்க இருக்கீங்க, நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க வேலை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரியணும். அப்படின்னா அப்கோர்ஸ் நீ கார்பரேட்ல இருக்க அப்படின்னா வெளிப்படையா நீ என்னெல்லாம் பண்ற அப்படிங்கறத காட்டிதான் ஆகணும். இல்லைன்னா நீ அப்படியே இன்விசிபிள் ஆயிடுவ, பாலிடிக்ஸ்ல நீ மறைஞ்சு போயிடுவ. சோ அப்படி நம்ம அவுட் ஷைன் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. லெட் மீ டெல் யூ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் வீடியோ. வீடியோல அப்படி என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப நீ எந்த மீட்டிங் ஜாயின் பண்ணாலுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, டர்னிங் on the video is not possible. நீங்க turn on பண்ணவே மாட்டீங்க. பட் லெட் மீ டெல் யூ த சீக்ரெட். நீ ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது உன்னோட வீடியோ டர்ன் ஆன் பண்ணி வச்சிருக்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீ ஒவ்வொரு மீட்டிங் போகும்போதும், ஒவ்வொரு டிஃப்ரெண்டான மீட்டிங் போகும்போதுமே நீ டீம்ஸ்ல இருக்கும்போது என்ன காட்டும், அந்த ABCD அப்படிங்கிற லெட்டர்ஸ் தான் காட்டும். People will never remember the names. People will remember only the faces. So this is very good strategy. People உன்னை ரிமெம்பர் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் இருக்காங்க, இவங்க இதுல ஜாயின் பண்றாங்க, அண்ட் ஆல்சோ இவங்க கிட்ட இருந்து இந்த இன்புட்லாம் வருது அப்படின்னா யூ ஹேவ் டு ஷோ யுவர் ஃபேஸ். நீ இருக்கன்னு காட்டணும். ஸோ ஆல்வேஸ் டர்ன் ஆன் யுவர் வீடியோ whenever you are in the meeting. ஈவன் நீ அந்த மீட்டிங்ல திட்டு வாங்குற, ஈவன் உனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் ஆல்வேஸ் டர்ன் ஆன் யுவர் வீடியோ. உன்னை நீயே தான் அட்வர்டைஸ் பண்ணிக்கணும். நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், யூ ஹேவ் டு அட்வர்டைஸ் யுவர் செல்ஃப். மத்தவங்க யாரும் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்கன்னு காட்ட மாட்டாங்க. மீட்டிங்ல ஆன் பண்ணி மட்டும் வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிறது விஷயம் இல்லை. யூ ஹேவ் டு ப்ரொவைட் யுவர் பாயிண்ட்ஸ். உனக்கு என்ன நல்லா தெரியுது, உனக்கு நீ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னா ப்ளீஸ் கோ ஹெட். தப்பா இருக்குது, இக்னோர் பண்றாங்க அப்படின்னாலுமே ஃபைன். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர். ஸோ வீடியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், பி ஃப்ரெண்ட்லி வித் ஹூஎவர் யூ டாக் டு. நீ வந்து ஒரு பிசினஸ் யூசர்ஸ் கூட பேசிட்டு இருக்க, ஒரு கிளைண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்க, எந்த இமெயில்ஸ் அனுப்பினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, the emails should be so professionally friendly. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும். யூஸ் எமோஜிஸ். ஓகே, எமோஜிஸ் அப்படின்னா அந்த மாதிரி
ஹார்ட்னு விடுறது, இந்த ஸ்பார்க்கலா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அனுப்புறது அப்படி கிடையாது. யூஸ் அ ஸ்மைலி. மெயின்டைன் அ ஃப்ரெண்ட்லி ரேப்போ வித் த யூசர்ஸ். அப்படி இருக்கும்போது உன்னை கண்டிப்பா ரிமெம்பர் பண்ணுவாங்க. நீ வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆளு, நீ நல்லா வந்து எதுனாலும் ஹெல்ப் பண்ணுவ, நம்ம ஒரு சில்லான பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியணும். நம்ம வந்து இருக்கிற கோவத்தெல்லாம் காட்டி நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கோம், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அந்த மாதிரி எந்த ஈகோ ஆட்டிடியூட் எதுவுமே இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு பி சோ ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரி சிங்கிள் யூசர், எவ்ரி சிங்கிள் கஸ்டமர், எவ்ரி சிங்கிள் கிளைண்ட். புரியுதா? ஆல்வேஸ் பி ஃப்ரெண்ட்லி. உன்னோட நேச்சர், பர்சனலா உன்னோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது இங்க தேவையில்லை. பட் ப்ரொஃபஷனலி நீ எல்லா கிளைண்ட்ஸ் கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். தட் இஸ் சம்திங் நீ போக போக 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கத்துக்கிற விஷயங்கள்லாம் ஐ எம் டெல்லிங் யூ நவ். ஈவன் நீ இப்பதான் கம்பெனி ஜாயின் பண்ண போற, இல்லைன்னா 1 or 2 years ஆச்சு, இன்டர்னா இருக்க, இல்ல நீ காலேஜ் படிச்சுட்டு இருக்க, யூ கோயிங் டு அட்டெண்ட் த பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். உன்னோட கெரியர் ஸ்டார்டிங்ல இருந்தே நீ இதை யூஸ் பண்ணு. ஓகே, திஸ் வில் ஹெல்ப் யூ அண்ட் இது உன்னை இன்னும் நல்ல நல்ல ஹையர் பொசிஷன்ஸ்க்கு கூட்டிட்டு போகும். Always be friendly with every single person. And the third important one is never try to overpower anyone. இந்த விஷயம் என்னன்னா, இப்போ உன்னை விட ஒரு டீம்மேட் நல்லா தெரியுது, உன்னை விட ஒரு சீனியர் டீம்மேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா உனக்கும் அந்த சீனியர் லெவலுக்கு விஷயம் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஓவரா ஆடக்கூடாது. ஈவன் இஃப் யோர் மேனேஜரா இருக்காங்க, இல்லைன்னா ஒரு அவங்களுக்கு கீழே இருக்க ஒரு லீட் இருக்காங்க, அதுக்கப்புறமா சீனியர் இருக்காங்க, அப்புறம் நீ இருக்கு அப்படின்னா ஆல்வேஸ் அண்டர் பிளே பண்ணு. உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் அண்டர் பிளே பண்ணு. எனக்கு தெரியுது, நீ உங்களோட ஹெல்ப் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, எந்த இஷ்யூ வந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எந்த தாட்டுமே உனக்கு இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் அண்டர் பிளே. இப்ப மேனேஜரா வந்து என்கிட்ட பேசினாதான் பேசுவேன், இல்ல லீடா வந்து என்கிட்ட சொன்னாதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் கோ அண்ட் கிரீட் தெம். அதாவது டெய்லி போறமா அவங்க கிட்ட குட் மார்னிங் சொல்லிட்டு திஸ் இஸ் த டாஸ்க் ஐ எம் கோயிங் டு டூ, தீஸ் ஆர் ஆல் த டாஸ்க் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட், இல்லனா வேற ஏதாவது டாஸ்க் எனக்கு இருக்கா ஃபார் த டே அப்படிங்கிற மாதிரி யூ ஷுட் ஆல்வேஸ் ஆஸ்க் தெம். அப்பப்போ நீ அந்த கான்டாக்ட்லயே இருக்கணும். மேனேஜர் பாட்டுக்கு இருக்காரு, லீட் பாட்டுக்கு இருக்காரு, நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னா தட் வில் நாட் ஒர்க். ஆல்வேஸ் மெயின்டைன் அ ரேப்போ வித்தின் யுவர் டீம். மேனேஜர் கிட்ட பேசு, லீட் கிட்ட பேசு, டீம்மேட்ஸ் கிட்ட இஸ் that's a friendly talk, அது பரவாயில்ல. பட் ஆல்வேஸ் ரிப்போர்ட் டு யுவர் மேனேஜர் ஆர் அ லீட். லைக் இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு டூ திஸ் அப்படிங்கிற மாதிரி always report them. And the fourth one is always attend the events as much as possible. இப்போ உங்க டீம்ல அடிக்கடி மந்த்லி மீட்டிங் வைக்கிறாங்களோ, இல்ல டின்னரோ, இல்ல லஞ்ச் பார்ட்டி, எந்த பார்ட்டியா இருந்தாலுமே ஆல்வேஸ் அட்டெண்ட் த ஈவெண்ட். இந்த எனக்கு போக பிடிக்கல, நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட், நான் வீட்டுக்கு போறேன், இல்ல நான் உங்க கூட உட்காந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட மாட்டேன், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. when you are into the corporate you have to follow something which is non-negotiable. அதை வந்து உனக்கு பிடிக்கலனாலுமே ஃபார் த சேக் நீ பண்ணி தான் ஆகணும். இப்போ நீ தனியா ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் வராம விட்டு போயிடுற அப்படின்னா பீப்புள் வில் ஸ்டார்ட் இக்னோரிங் யூ. அதுக்கப்புறம் தேவையில்லாத மண்டை குடைச்சல் உனக்கு தான் வரும். எனக்கு இக்னோர் பண்ணா பரவாயில்ல, நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கேன் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் கெரியர் அட் சம் பாயிண்ட். அதனால ஆல்வேஸ் அட்டெண்ட் எவ்ரி சிங்கிள் ஈவெண்ட் as much as possible. And then இப்போ லஞ்ச் உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னா நீ மட்டும் தனியா உட்காந்து சாப்பிடாம, if you want to join with someone, ஒரே டீம் கூட உட்கார்ந்து சாப்பிடாம, if you want to mingle with every single person, எல்லாத்து கூடயும் mingle ஆகு. be so friendly. முன்னாடி இதான் சொன்னேன், be so friendly, mingle with everybody and go to every single events. உன்னால முடிஞ்சது போகிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா go attend the events and talk to everyone in your team, ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட எல்லாத்து கூடயுமே ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கோ. தே ஷுட் நோ யூ. இந்த மாதிரி ஒருத்தவங்க ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க அப்படின்னே தெரியாத அளவுக்கு இருந்துடக்கூடாது. You should advertise yourself. So go and attend all the events. And the next important one, never participate in office politics. Let's take an example. இப்போ உங்களோட லீடர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்களும் வேற யாராவதும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, அவங்க சொல்றத வந்து நீ உங்களோட லீடு கிட்ட போய் சொல்லிட்டா உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க, இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ பேசின விஷயத்த கொண்டு போய் உங்க லீடு காதுல போட்டுட்ட அப்படின்னா யூ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன். உனக்கே தெரியாது எது உன் பின்னாடி திரும்பிரும் அப்படின்னு. புரியுதா? சம்ஹவ் ஆபீஸ்க்குள்ள எல்லா விஷயங்களும் எல்லாரும் காதுக்கும் ரொட்டேட் ஆயிட்டே தான் இருக்கும். சோ எப்படி பார்த்தாலும் இங்க சொல்ற விஷயம், உங்ககிட்ட வந்த விஷயம் அங்க போகும், அங்க இருந்து வேற எங்கேயோ போகும், மறுபடியும் கடைசியில அந்த ஆள் காதுக்கு போகும். சம்திங் எப்படியோ திருச்சு கடைசியில யார் மேல வந்து விடியும் தெரியாது. சோ நெவர் பார்ட்டிசிபேட் இன் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். நீ யார பத்தியும் சொல்லி நல்ல பேரும் வாங்க வேணாம், நீயும் யார பத்தியும் பேச வேணாம். அதை மட்டும் பண்ணவே பண்ணாத. என்ன நடந்தாலும் சரி, உனக்கு யார பிடிக்கலனாலும் சரி, பட் நெவர் காசிப். வாயிலிருந்து எந்த வார்த்தையும் யார பத்தியும் தப்பா வந்துடவே கூடாது. வீட்டுக்கு போய் நீ கண்ட மேனிக்கு கதவை சாத்திட்டு யார வேணா திட்டிக்கோ. மேனேஜரை திட்டுற, லீடை திட்டுற,
அதுக்கும் மேல சேர்மனே திட்டுறேன், யார வேணா திட்டிக்கோ, பட் நெவர் gossip with anybody and never participate in any gossips. And the last point is meet with your manager. என்னோட கசின் சிஸ்டர்ஸ்மே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு வேலையே தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல, யாரும் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கடுப்பா இருக்கு, தினமும் உட்காந்து அழுக கூட செய்வாங்க. ஈவன் நானுமே புதுசா ஜாயின் பண்ண டைம்ல இருக்கட்டும், இல்லைன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணேன். லைக் என்ன பண்ணுன்னே தெரியல, யாருமே எதுவுமே சொல்லி தர மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம். பட் உனக்கு தெரியுதா இல்லையா நீ என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறது உன் மேனேஜருக்கு தெரியலனா நீ என்ன பண்ணுவ? So you should at least let them know இதுதான் ப்ராப்ளம், நான் இதுல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கேன், எனக்கு இதுல ஹெல்ப் வேணும் அப்படின்னு you should have a conversation with him or her. So எப்பவுமே நீயா உனக்குள்ளேயே பேசிக்கிட்டு எனக்கு யாருமே சொல்லி தர மாட்டாங்க, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இப்படியே யோசிச்சு at the end of the year ஒரு அப்ரைசல் வருது, ஒரு ஹைக் டைம் வருது அப்படின்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி எனக்கு யாருமே சொல்லி தரல, அதனாலதான் நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வராது. நீ ஏன் போய் கேட்கல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிற்கும். ஸோ எப்பவுமே உன் மேனேஜர் கிட்ட என்ன பண்ணும் அப்படின்னா, இல்லைன்னா உன் லீட் கிட்ட நான் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதுல ஹெல்ப் வேணும், எனக்கு இந்த விஷயம் தெரியல, இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேளு. அதுக்கப்புறம் அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கு அடுத்தது ப்ரொசீட் பண்ணு. நீ எதுவுமே சொல்லாம உனக்கு யாருமே எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க அப்படியே சொல்லிட்டு இருந்த அப்படின்னா நீ மட்டும்தான் அதை நினைச்சுக்கிட்டே இருக்க, முன்னாடி இருக்க பர்சனுக்கு தெரியாது நீ தெரிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நீ உட்கார்ந்து அழுகிறதுனாலயோ கவலைப்படுறதுனாலயோ ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. ப்ளீஸ் ஹாவ் அ ஓப்பன் கான்வர்சேஷன் வித் யோர் லீட் ஆர் மேனேஜர். ஓகே, இந்த 6 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் கத்துக்கிறதுக்கு அரௌண்ட் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்போ இட்ஸ் ஆல் ஃப்ரீ ஃபார் யூ. யூ ஜஸ்ட் டேக் திஸ் பாயிண்ட், apply in your career, please go high. These are some corporate tips that nobody wants to tell you, but here is for you. So if you like this video, do like, share, subscribe and hype the video. Suppose இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினைச்சீங்க, உங்க கொலீக்ஸா இருக்கட்டும், இல்ல இனிமேதான் ஆஃபீஸ்ல சேர போறாங்க யாராவனா இருக்கட்டும், இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா please do share it with them. Okay, so see you all in another video. Tata, take care, bye bye.